بسم الله والحمد لله والصلاة والسلام على رسول الله ما بعد رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரித்தான சகோதர சகோதரிகளே, இஸ்லாமிய நண்பர்களே, அல்ஹம்துலில்லாஹ் 22வது பக்கத்தை அல்ஹம்துலில்லாஹ் நாம் தஃப்சீரை நிறைவுபடுத்தினோம். அதைத் தொடர்ந்து அதனுடைய இலக்கண அமர்வு, இலக்கண பார்வை 22வது பக்கத்தினுடைய இலக்கண பார்வையை இன்ஷா அல்லாஹ் இப்பொழுது இந்த அமர்வில் நாம் பார்க்க போகிறோம். கிராமட்டிக்கல் அனாலிசிஸ் ஆஃப் பேஜ் நம்பர் 22. அல்ஹம்துலில்லாஹ் அதில் முதல் பாயிண்டர் உமது இறைவனுடைய ரப்பிடமிருந்து வந்த சத்தியம் என்றால் அது அந்த கிவ்லாவை பற்றி சொன்னதுதான். 22A இதனுடைய கிராமட்டிக்கல் அனாலிசிஸ் பார்ப்போமா? இப்போ அல் ஹக்கு மிர் ரப்பிக் ஃபல தகுன மினல் மும்தரி, இது உமது இறைவனிடமிருந்து வந்துள்ள சத்தியம், இதில் சந்தேகம் கொள்பவர்கள் நீர் இருக்க வேண்டாம் என்றால் அதெல்லாம் சொன்னது. அல் ஹக்கு சத்தியம், அல் ஹக்கு சத்தியம், இது ஆண்பாலான ஒரு வார்த்தை, ஒருமையான ஒரு வார்த்தை. ஹேக் ஆஃப் காஃப் அதான் அதோடைய ரூட் லெட்டர். ஓகேங்களா? இது முப்ததாவாக இருக்குது. மிர் ரப்பிக் ஜார் மஜ்ரூர், உமது இறைவன் தரப்பிலிருந்து இருக்கக்கூடிய சத்தியம் ஆகும். ஆகும் நம்ம சொல்லக்கூடிய அந்த வார்த்தை அது ஹபர், அது மஹதூஃபாக இருக்குது. நம்ம சொல்லுவோம் அரபியில் அது இருக்காது பெரும்பாலும், சில இது மாதிரியான இடங்களில் ஹபர் மஹதூஃபாகவும் இருக்கும். ஃபலா தகுனன்ன, ஃபலா தகுனன்ன கேன யக்கூனுங்கிறத எல்லா பக்கத்துலையும் வருதே, எல்லா பக்கத்துலையும் நம்ம அதை பார்த்துட்டு தான் இருக்கோம். ஒரு தடவை வேணால் அதை பார்ப்போம். கேன யக்கூனு குன் கஇனுன் டேஷ் கவுனுன் ஆகுதல், இருத்தல். அப்போ லா தக்குன் இருக்காது, லா தக்குன்னு நிச்சயமாக நீங்கள் இருக்கக்கூடாது. மினல் மும்சரின் அப்புறம் பிறகு ஜார் மஜ்ரூர் வருது. அப்போ சந்தேகம் கொள்பவர்கள் நீர் இருக்கக்கூடாது. மும்சரிங்கிறது எதுலேருந்து வந்தது? இது முக்கியமான வார்த்தை. இது இம்தரா எம்சரியிலேருந்து வந்தது. இம்தரா சந்தேகம் கொண்டான், எம்சரி சந்தேகம் கொள்கிறான், எம்சரி சந்தேகம் கொள். அதோட இஸ்மு ஃபைல் மும்தரின், அதோடைய பன்மை தான் மும்தரீன் சந்தேகம் கொள்பவர்கள். மும்தரன் ஃபீஹின சந்தேகம் கொள்ளப்படக்கூடியது. இம்திராவும் சந்தேகம் கொள்ளுதல், இது மாஷா அல்லாஹ் பாருங்க கிளாஸில் போட்டிருக்காங்க, இஹ்தலஃப பேட்டர்னில் உள்ளது. அதோட ரூட் லெட்டர் பாருங்க, மீம் ரா யா. அல்ஹம்துலில்லாஹ் குர்ஆன்ல 9 தடவைகள் இது வருது. அப்போ இம்தரா அப்படிங்கிற ஃபேலனுடைய இஸ்மு ஃபைல் அது பன்மையாக இங்கே இடம் பெற்றிருக்கிறது, அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் வலிக்குள்ளி விஜ்ஹத்துன், ஒவ்வொருவருக்கும் முன்வைக்கக்கூடிய திசை இருக்கிறது. அப்போ விஜ்ஹத்துன் அப்படிங்கிறது முப்ததா முஅக்கரா இருக்குது. வலிக்குள்ளிங்கிறது ஹபர் முகத்தம்னு சொல்லுவாங்க கிராமட்டிக்கல் வைஸ். ஃபைன். இப்போ விஜ்ஹத்துன் அப்படிங்கிறது பெண்பாலான வார்த்தை. பாருங்க, முஅன்னஸ் ஒருமை என்று அதை சொல்கிறாங்க. விஜ்ஹத்துன் டைரக்ஷன், ஹுவ முவல்லிஹா, அதன் டைரக்ஷனை அந்த ஒவ்வொரு சமூகம் முன்னோக்கிறது. அப்போ முவல்லிங்கிறதுல வந்துச்சு வல்லா திரும்பினான், அதான் முன்னோக்கினான் திரும்பினான். யுவல்லி வல்லி, முவல்லின் முவல்லன் தௌலியத்துன் திரும்புதல், ஒரு திசையின் பக்கம் திரும்புதல் அல்லது முன்னோக்குதல். திரும்பி தானே முன்னோக்க முடியும், எல்லா அர்த்தம் அதில் வருது. அல்லம பாட்டில் இருக்கக்கூடிய வல்லா அதனுடைய இஸ்மு ஃபைல் தான் முவல்லின். இது ஒருமை. குர்ஆன்ல இங்கே என்ன வருது? முவல்லி பன்மையாக வருது. அப்போ நூன் போக்கப்பட்டிருக்கு. முதாஃப் முதாஃபிலையில் முதாஃப்ல நூன் போக்கப்படும். அந்த அடிப்படையில் தான் அது நூன் போக்கப்பட்ட நிலையில் முவல்லீனஹா அப்படின்னு வரணும். ஆனால் நூன் போக்கப்பட்டிருக்கு. இது யதார்த்தமாக நம்ம தெரிஞ்சிக்கக்கூடிய விஷயம்தான். ஓகே, ஃபஸ்தபிகுல் ஹைராத், ஃப என்பது எனவே விரைவில் அப்படிங்கிற மாதிரி. இஸ்தபக விரைந்தான். ஓகேங்களா? இது இஹ்தலஃப பேட்டர்ல இருக்கக்கூடிய இஸ்தபக இஸ்தபிகு இஸ்தபிக் முஸ்தபிகுன் முஸ்தபகுன் இஸ்திபாகுன் விரைதல் முந்துதல் ரேசிங். ஸோ ரேஸ் அப்படின்னா முந்தி போங்க அப்படின்னு அர்த்தம். இது ஃபெல் லாசிம் தான், இதுக்கு மஃபுல் வராது. அல் ஹைராத் என்பது இலல் ஹைராத் மாதிரி அப்படின்னு சொல்லி முஃபஸ்ஸிரீன் சொல்லுவாங்க. நன்மையின் பக்கம் நலவின் பக்கம் நீங்கள் முன்னேறுங்கள். அப்போ இஸ்தபிக் அன்பு அதனுடைய பன்மை இஸ்தபிகு, சரிங்களா? அப்போ முந்துங்கள் நலவின் பக்கம். ஓகே, ஐனமா தக்கூனும் யக்திபிக்குமுல்லா ஜமியா, நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களை எல்லாத்துல கொண்டு சேர்ப்பான். அப்போ ஐன எங்கே, மா எங்கிருந்த போதிலும், தக்கூனு கேன எக்கூனுடைய பேட்டர்ன் நம்மளால தெரியும். இந்த ஐனமாங்கிற ஷர்த்தா வருது, அதனால தான் ஷர்த்தை பொறுத்த வரைக்கும் அதில் வரக்கூடிய ஃபெயிலுக்கு நூன் போக்கப்படும். அதனால தான் இங்கே நூன் போக்கப்பட்டு தக்கூனூன என்று வரவில்லை. அதே மாதிரி அதோட ஜவாபில் பாருங்க, தீ என்று யா வரல, மஜ்சூமா பயன்படுத்தப்படும். அப்போ மஜ்சூமுடைய அடையாளம் என்ன? நூன் இறுதியில் நூன் போக்கப்படுறது, அதே மாதிரி குறைவுள்ள எழுத்து ஏதாவது போக்கப்படுறது, அதெல்லாம் அந்த அடிப்படையில் தி என்று வராமல் யா வராமல் தி என்று மட்டும் வந்திருக்குது. சரியா? அது ஜவாபு. பிக்குமுல்லாஹு ஜமியா, உங்கள் அனைவரையும் கொண்டு வருவாங்க. ஜமியாங்கிறத ஹால்னு சொல்லுவாங்க. ஹால்னால தான் அது மன்சூபா இருக்குது. அப்போ உங்கள் அனைவரையும் அல்லத்துல கொண்டு வந்து சேர்ப்பான். இன்னல்லாஹ் நிச்சயமாக அல்லாஹ் அலா குல்லி ஷைஇன் கதீர், இதை நம்ம நிறைய தடவை பார்த்துருக்கோம். இந்த வார்த்தையில் நம்மளுக்கு தெரிஞ்சது தான். அடுத்து ஒமின் ஹைசு, மின் ஜாரு ஹைசு மஜ்ரூர், அது ஒரு இஸ்மு தான், ஆனால் அது மப்னியான இஸ்முன்னு சொல்லுவாங்க. அதனால் அதுக்கு கஸ்ரா வராது. ஓகேங்களா? அப்போ அது தம்மாவோட தான் அது இருக்கும். மின் ஹைசு திசைன்னு அர்த்தம். ஹைசுனா வேற எவர், எங்கு அப்படின்னு அர்த்தம். அப்போ எங்கு
நீங்கள் வெளியே கிளம்பி சென்றாலும் ஹரஜனுடைய பேட்டர்னில் ஹரஜ வெளியேறினார், எஹ்ரூஜ் இது பல தடவை நம்ம பார்த்துருக்கோம். ஹரஜ் எஹ்ரூஜ் உஹ்ரூஜ் ஹாரிஜுன் மஹ்ரூஜுன் இலேஹி ஹுரூஜுன் வெளியேறுதல். இது நசர் என்சுரு கிளாஸில் உள்ளது 62 இடத்துல குரானில் மஷாலா வருது. அப்போ ஹரஜிலேருந்து ஹரஜி தனபி, நீ எங்கே வெளியே போகிறப்ப நீங்கள் போனாலும் வல்லி திரும்ப வல்லாய் வள்ளியிலேருந்து வள்ளி வல்லாய் வள்ளி பார்த்தா நம்ம பார்த்தோடைய கட்டளை வள்ளி ஒருமை வஜஹக்க. அப்போ அம்பருக்கு பிறகு மஃபூல் வருது உமது முகத்தை, அது முதாஃபிலியாக இருக்குது. உங்கள் முகத்தை நீங்கள் திருப்புங்க. எதன் பக்கம் ஷத்ரல் மஸ்ஜிதுல் ஹராம். இந்த ஷத்ரா அப்படிங்கிறது வந்து ஸர்ஃப் மக்கான்னு சொல்லுவாங்க, இடத்தை குறிக்கக்கூடிய ஒரு பெயர் சொல். அப்போது திசை டைரக்ஷன். அப்போ ظرف மக்கான் அது எப்போவுமே மன்சூபா தான் இருக்குது. இப்படி தஹ்த ஃபௌக அமாம ஷத்ரா இது எல்லாமே வந்து ظرف மக்கான். சில நேரங்களில் ظرف ஜமான் இருக்குது. அப்போ ஷத்ரல் மஸ்ஜிதில் ஹராம். இந்த துரூஃபுகளுக்கு பிறகு வரக்கூடிய வார்த்தைகள், ظرفுகளுக்கு பின்னாடி வரக்கூடிய வார்த்தைகள் மஜ்ரூராக தான் இருக்கும். அது மௌசூ சிஃபத்தாகவும் இருக்குது. மஸ்ஜிதுல் ஹராம் அது மௌசூ சிஃபத். ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். இதுக்குமே பேட்டர்ன் போடுறாங்க, ஹருமலேருந்து ஹராம் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து ஒரு நாலேஜுக்காக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஹரும கண்ணியமானது, பரிசுத்தமானது, அதாவது என்ன சொல்கிறது, புனிதமிக்கதாக ஆனது. ஹரும யஹ்ருமு ஒஹரும் அதில் இந்த ஹரீமுன் மஹரூமுன் அலிஹி ஒஹருமுன் ஹராமுன், அதாவது மகத்துவமிக்கதாக இருத்தல், பரிசுத்தமானதாக இருத்தல், இந்த மாதிரி எல்லா அர்த்தமும் அதில் வருது. இன்னஹு லல் ஹக், இன்ன அதனுடைய இஸ்முஹு அதுக்குள்ளே இருக்குது. லல் ஹக் என்பது அதனுடைய ஹபர், அதனால தான் அது மர்ஃபுவா இருக்குது. அதில் வந்து லாம் எனக்கூடிய அந்த தக்கீதுக்கானது வருது. இன்னங்கிறதே தக்கீது உறுதிங்கிறதுக்கு, லாம் எனக்கு ஹபரில் வரக்கூடிய லாமும் அது தக்கீது உறுதிக்கானது. இன்னல் இன்சான லஃபி ஹுஸ்ர் மாதிரி மிர் ரப்பிக் ஜார் மஜ்ரூர். வமல்லாஹு பிகாஃபிலின் அம்மா தஅமலூன். அல்லாஹ் இல்லை, என்னவாக இல்லை, பிகாஃபில் பாராமுகமாக இல்லை, அம்மா யஅமலூன் அவர்கள் என்ன செய்கிறார்களோ அதை குறித்து அல்லாஹ் தஆலா பாராமுகமாக கவனமற்று இல்லை அப்படிங்கிற மீனிங்கில் அதை நம்ம பார்த்தோம். அப்போ அல்லாஹ் அப்படிங்கிறது வந்து மாவுடைய இஸ்மு அது மர்ஃபுவா இருக்குது. மாவுடைய ஹபர் வந்து லைஸோடைய அர்த்தத்தில் மாவும் பயன்படுத்தப்படும். அதனுடைய இஸ்மு மர்ஃபுவா இருக்கும். அதனுடைய ஹபர் பொதுவாக மன்சூபாக இருக்கும். ஜார் மஜ்ரூர் வந்தால், ஜார் ஹுருஃபுல் ஜர் வந்தால் மஜ்ரூர் ஆயிரும். அதனால பிகாஃபிலின் இல்லைனா வமல்லாஹு காஃபிலன் அப்படின்னு வரணும். அப்படியும் பயன்படுத்தலாம், அதுவும் ஒரு ஸ்டைலு. பிகாஃபிலின் என்று பயன்படுத்துறதும் ஒரு ஸ்டைலு. கஃபலிலேருந்து வந்தது காஃபில். ஓகே, அம்மா யாமலூன் அமில யாமலாம் நம்ம பல தடவை பார்த்தது தான். ஸோ இந்த முதல் பாயிண்ட்டை நம்மளுக்கு ரொம்ப சிம்பிளாகவே நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம், அல்ஹம்துலில்லாஹ். அடுத்ததாக 22னுடைய பியை பார்க்க போகிறோம். ஒமின் ஹைஸு ஹாரஜித்த. 22டைய பி வந்து முகத்தை அதன் பக்கம் திருப்புக்கு அப்படிங்கிற நேமில் நம்ம பார்த்துருப்போம். சரி, ஒமின் ஹைஸு ஹாரஜித்த. மின் ஹைஸ் என்பது ஆல்ரெடி நம்ம இங்கே பார்த்தது தான், ஜார் மஜ்ரூரு. இப்போ தான் அதை பற்றி நான் சொன்னேன். ஹாரஜித்த ஹரஜ் ஹுருஜிலன்னு வந்தது, அதை பற்றி நம்ம பார்த்துட்டோம். ஃபவல்லி வஜ்ஹக ஷத்ரல் மஸ்ஜிதுல் ஹராம் எல்லாமே அப்படியே வந்தது தான், மேலே வந்தது தான், திரும்ப கீழே ரிப்பீட் ஆகுது. இது தாக்கீதுன்னு சொல்கிறாங்க, திரும்ப அதில் வந்து உறுதிப்படுத்தி சொல்கிறான். ஹைர் வஹைசு அப்படிங்கிற திரும்ப இஸ்ம், எங்கு அப்படிங்கிற அர்த்தம். சரிங்களா, வேற வேறு எங்கு, ஹைசுமான எங்கு, எங்கு இருந்த போதிலும் அப்படிங்கிற மாதிரி. குன்தும் எங்கு நீங்கள் இருந்த போதிலும், கான எக்குன்ல வரக்கூடிய குன்தும் நீங்கள் இருந்த போதிலும். ஃபவல்லு திரும்ப வல்லா இவளினுடைய கட்டளை வள்ளி, அதனுடைய அம்பரு அதாவது பன்மை வல்லு திருப்புங்கள். அப்போ அதுக்கு அதோடைய மஃபூல் என்ன, உஜூஹக்கும் உங்களுடைய முகங்களை. வஜுஹனுடைய பன்மை உஜூஹுன், வஜுஹுன் அப்படிங்கிற ரூட்னு போட்டிருக்காங்க பாருங்க. உஜூஹுன் அதனுடைய ப்ளூரல், அது முதாஃபில் இருக்கும். உங்களுடைய முகங்களை திருப்புங்கள். ஷத்ரஹு அதன் திசையில், அதன் பக்கத்தில். அப்போ அது திரும்ப ظرف மக்கான் ஷத்ரஹு. ஓகே, எதற்காக எல்லா எக்குவல் லின்னாஸ் அலைக்கும் ஹஜ் அல்லாவிடத்தில், அதாவது மக்களுக்கு உங்களுக்கு எதிராக இது ஆதாரமாக அமைந்து விட வேண்டாம் என்பதற்காக. அல்லா லி அல்லாங்கிறது வந்து லி என்பது காக, அதாவது ரீசனிக்காக. காக லி எப்போதும் நம்மளுக்கு தெரியும். அன் பிளஸ் லா இஸ் ஈக்வல் டு அன்லா, அதான் அல்லா என்று வருது. அப்போ லீ ஒரு வார்த்தை, அன் ஒரு வார்த்தை, லா ஒரு வார்த்தை, லி அல்லா. அப்போ அன் என்பது வந்து ஃபேல் முதாரிக்கு நசப் செய்யக்கூடியதுனால பாருங்க பஞ்சிரு ஃபேல் முதாரிக்கு நசப் செஞ்சிருச்சு. எக்கூனு வராமல் எக்கூன, லி அன் பிளஸ் லா, லி அன் லா எக்கூன ஆகக்கூடாது என்பதற்காக. லின்னாஸ் மக்களுக்கு, ஜார் மஜ்ரூர். அலைக்கும் திரும்ப ஜார் மஜ்ரூர் உங்கள் மீது ஆகக்கூடாது என்பதற்காக. என்னவாக ஆகிவிடக்கூடாது என்பது ஹுஜ்ஜத்துன் ஒரு ஆதாரம், ஒரு ஆர்கியூமெண்ட், எல்லா மீனிங் இதில் இருக்குது. அப்போ உங்களுக்கு எதிரான ஒரு ஆதாரமாக, ஒரு ஆர்கியூமெண்ட்டுக்கான ஒரு பொருளாக இது ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக நீங்கள் இப்போ கிப்லாவை திருப்பிக்கிறீங்க என்ற நான் சொன்ன தஃசீரை நம்ம பார்த்தோம். ஹுஜ்ஜத்துன். அப்போ கானவுடைய இஸ்மு தான் வந்து ஹுஜ்ஜத்துன். அப்போ பெண்பாலாக இருக்குன்னு ஒரு சில கேள்வி வரலாம். இஸ்மு அதாவது ஃபேலுக்கு அப்புறம் இடையில சில வார்த்தைகள் இடம்பெற்று விட்டு ஃபாயில் பிந்து விட்டால் அந்த ஃபாயில் வந்து ஆண்பாலுக்கு பெண்பாலாக இருக்கும். அந்த பெண்பாலான ஃபாயிலுக்கு வந்து ஃபேலை வந்து ஆண்பாலாக கொடுக்கறது,
கிராமட்டிக்கலி அது கூடும், அரபு மொழி அடிப்படையில் அது கூட, அதனால அப்படி இருக்கு, அதனால யாரும் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. சரி, அப்புறம் இல்லல்லதீன அவ்வளமு மின்ஹும் இல்லா, அது நம்மளுக்கு எக்ஸப்ஷனுக்காக உள்ளது தெரியும் நம்மளுக்கு, அதாவது விதிவிலக்காக உள்ளது. யாரை தவிர அல்லதீன வலமு, வலம அநியாயம் செய்தான், எவ்வளிமும் அநியாயம் செய்கிறான், எவ்வளிம் வாலிமுன் மதுலூமுன் துல்முன் அநீதம் செய்தல். அப்போ அதன் வலமுடைய புளூரல் வலமு மின்ஹும் அவர்களில் அநீதம் செய்தவர்களை தவிர. ஃபலா தக்ஷௌஹும் இது எதுலேருந்து வந்தது? ஹஷிய யக்ஷா, ரதிய யர்தா அப்படிங்கிற மாதிரி. ஓகேங்களா? ரதிய கிளாஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நம்மளுக்கு மாறி தான் கொடுக்கப்பட்டிருக்கு, அது யாரும் கன்ஃபியூஸ் ஆக வேணாம். இது வந்து ரதிய யர்தா, யர்தா ராதீன் மருதீன் ரிதான்னு சொல்லி நம்ம கிராமர்லேயும் படிச்சிருப்போம். அந்த மாதிரி ஹஷிய யக்ஷா, யக்ஷ ஹாஷின் மக்ஷியுன் ஹஷியத்துன் பயப்படுதல். அப்போ யக்ஷ லா தக்ஷ, ஃபலா தக்ஷ, ஃபலா தக்ஷவு பன்மை, ஃபலா தக்ஷவுஹும், ஃபலா தக்ஷவுங்கிற நஹிக்கு அப்புறம் ஹும் அப்படிங்கிறது மஃபுல், அவர்களை நீங்கள் அஞ்ச வேண்டாம். வக்ஷவுனி யக்ஷ யக்ஷவு, அப்போ அஞ்சுங்கள் நீ என்னை, அப்போ அதனுடைய மஃபுல் வந்து நீ அப்படிங்கிறது மஃபுல், என்னை அஞ்சுங்கள். ஓகேங்களா? அல்ஹம்துலில்லாஹ். இப்போ பாருங்க 48 தடவை, இதுவும் 48 தடவைன்னு போடுறாங்க. அப்போனா மொத்தமாக இது எல்லாமே பல்வேறு ரீதியில 48 தடவை குரான்ல வந்திருக்குது. அப்புறம் வலி உச்சிம்ம, வாவ் மேலும், லி என்றால் காக, அச்சம்ம பரிபூர்ணப்படுத்தினான், யுச்சிம்மு பரிபூர்ணப்படுத்துகிறான், உத்திம்மு அப்படிங்கிறது பரிபூர்ணப்படுத்துவேன். லி என்பது ஹுருஃப் நாசிபா, இஸ்முக்கு தான் அது வந்து ஹுருஃபுல் ஜர், ஃபேலுக்கு வந்து ஹுருஃப் நாசிபா நசப் செய்யக்கூடியது. அந்த அடிப்படையில் ஃபத்ஹா என்பது நசபின் அடையாளமா உத்திம்ம என்று வந்திருக்கிறது. நான் பரிபூர்ணப்படுத்துவதற்காக எதை? நியமதி மஃபுல், மஃபுல்ங்கிறது முதாஃப் முதாஃபியா இருக்கு. ஓகேங்களா? அதனால அதுல ஃபத்ஹாவை நம்ம வெளிப்படையாக பார்க்க முடியல, முதாஃப் ஆயிட்டனால் நியமதி என்று வந்து விட்டது. அது மஃபுல். அலைக்கும் ஜார் மஜ்ரூர். நியமத்திங்கிற வார்த்தை தெரியுதுல, அதனுடைய பன்மை வந்து நியம். ஓகேங்களா? அந்நாமை நுழைமு அப்படிங்கிறது அதனுடைய அன்னுழும், சாரி அன்னுழும் அப்படிங்கிறனாலும் அதனுடைய ப்ளூரல் தான், நியம் அப்படின்னாலும் அதனுடைய ப்ளூரல் தான். ரெண்டு ப்ளூரல் இருக்கு. நியமத்துன் அப்படிங்கிறது ஒருமை. ஃபைன். அலைக்கும் ஜார் மஜ்ரூர். லஅல்லக்கும் தஹ்ததூன். ஓகேங்களா? லஅல்ல அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எப்படி, இன்ன அன்ன கஅன்ன லாக்கின லைத்த லஅல், இதெல்லாம் இன்னுடைய சகோதரிகள். அதனுடைய இஸ்மு பார்த்தீங்கன்னா கும், லஅல்லுடைய இஸ்மு கும், அதனுடைய ஹபர் பார்த்தீங்கன்னா தஹ்ததூன் அப்படிங்கிற ஜும்லா ஃபஅலியா. ஓகே, அந்த ஜும்லா ஃபஅலியா வந்து எதுலேருந்து வந்தது? இஹ்ததா, யஹ்ததி, இஹ்ததி, முஹ்ததின், முஹ்ததன், இஹ்திதாவுன். இது பல தடவை நம்ம பார்த்துருக்கோம். ஆமாம், இது இஹ்தலஃப பேட்டர்ன் தான், அதில் மாற்று கருத்து இல்லை. இதோட ரூட் லெட்டர் வந்து ஹுதன், ஹதல், யா, இதுதான் அதனுடைய ரூட். இஹ்ததாலேருந்து يهتدي تهتدي تهتدون يهتدي يهتدون تهتدي يهتدي تهتدون. பார்த்தோம்ல, அந்த தஹ்ததூன் தான் லஅல்லுடைய ஹபராக அது வருது. இது எந்த அளவுக்கு உங்களுக்கு பேக்ரவுண்ட் இருக்கோ, நீங்கள் இன்னோடைய இஸ்மு ஹபரை பற்றிலாம் உங்களுக்கு பேக்ரவுண்ட் இருந்துச்சுன்னா நல்லா புரிஞ்சுப்பீங்க. புரியாதவங்கன்னா இப்போ நீங்கள் அதை ஃபஸ்ட்டு மெசேஜாக நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. ஸோ நீங்கள் பல லெவலில் நீங்கள் இருப்பீங்க. இந்த கிராமர் கிளாஸ் அட்டன் பண்ணுறவங்க கண்டிப்பாக எந்த பேசிக் இல்லாதவங்க அட்டன் பண்ண மாட்டீங்க. அட்டன் பண்ணாலும் புரியாது. ஓரளவுக்கு பேசிக் உள்ளவங்க இருப்பீங்க, அல்லது ஓரளவுக்கு இன்டர்மீடியட்டாக இருக்கலாம், அல்லது அட்வான்ஸ் லெவலில் இருக்கலாம். ஸோ நான் சொல்கிறது 100க்கு 100 புரியுறவங்களும் உங்களில் இருப்பீங்க, 75% புரியுறவங்களும் இருப்பீங்க, 50% புரியுறவங்களும் இருப்பீங்க, 25% புரியுறவங்க இருப்பீங்க. வேறு வழி இல்லை, நம்ம வந்து ஓரளவுக்கு முக்கியமானதான் சொல்லிட்டு வரேன். சில நேரத்தில் இதை விட எனக்கு இதை சொல்லுங்க, இதை சொல்லுங்க அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடியவங்களும் இருக்கலாம். பட் அந்தளவுக்கு நம்ம ரொம்ப இன்டெப்த்தாக போய் ஒன்று நம்ம ரொம்ப இன்டெப்த்தாக பார்த்தோம்னா அது எல்லாருக்கும் புரிதலாக இருக்காது. ஸோ மேக்ஸிமம் ஆஃப் பீப்புளை நம்ம ஒன்று வச்சு இது ஓரளவுக்கு உங்களுக்கு போதுமானதாக இருக்குங்கிற அடிப்பில் தான் நான் பொதுவாகவே சொல்லிட்டு வர்றேன். அதை திரும்பவும் நான் நினைவுபடுத்திக்கிறேன். 22 பி அல்ஹம்துலில்லாஹ் நிறைவுபடுத்திட்டோம். அடுத்ததாக 22C, இது வந்து தூதரை உங்களிலிருந்து அனுப்பியது உங்கள் மீதான ஒரு அருள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாயிண்டை நம்ம பார்த்துருப்போம். கமா வசல்ன, கமா என்றால் போன்று, ஆஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு அர்த்தம் உள்ளது. இந்த க வந்து இஸ்ம் என்றும் சில ஹர்ஃப் என்றும் மார்க்கறிஞர்கள் அந்த மொழியை சார்ந்தவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். கமா எனிவே போன்றுன்னு அர்த்தம். அவசல்னா எவ்வாறு அனுப்பினோம். அப்போ அவசல யூர்சிலு அஸ்லம பேட்டல்ல அவசல யூர்சிலு, அர்சில், முர்சிலுன், முர்சலுன், எர்சாலுன், அதுலேருந்து வந்தது தான். அவசல்னா நாம் அனுப்பினோம், எவ்வாறு அனுப்பினோமோ. ஃபீக்கும் ஜார் மஜ்ரூர், ரசூலன். அப்போ அரசல்னா அப்படிங்கிறதுல 2 மஃபூல் இருக்கு. அரசல சாரி ஃபர்ஸ்ட் மஃபூல், அரசல்னா அப்படிங்கிறதுக்குள்ளே அதனுடைய ஃபைல் இருக்கு, நாம் அப்படிங்கிறது மறைஞ்சிருக்குது. ரசூலன் அப்படிங்கிறது மஃபூல், தூதரை. ரசூல் அதனுடைய பன்மை, மீக்கும் உங்களிலிருந்து, திரும்ப ஜார் மஜ்ரூர். எப்படிப்பட்டவர்? எச்லு, தலா எச்லு, தலா எச்லு. இது அந்த மாதிரி தஆ யதுஉ மாதிரி கரெக்டாகவே இருக்குங்க. தஆ யதுஉ உதுஉ தாஇன் மாதிரி தலா எச்லு உத்ரு தாலின் மத்லூவுன் திலாவத்துன் ஓதுதல். அப்போ ஓதக்கூடிய, ஓதுவார். ஓகே, 63 இடத்துல குரான்ல இது வருது. எச்லு ஹூ ரிசைட்ஸ். அலைக்கும் ஜார் மஜ்ரூர்.
தலா எத்துலு இருக்குல்ல, அதனுடைய மஃபூல் என்ன? அதனுடைய ஃபாயில் யாரு? ஹுவ, அது மறைஞ்சிருக்கு, அவர், ஹுவங்கிறது மறைஞ்சிருக்கு. அது யாரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்ங்கிறது அதனுடைய ஷரஹ் விளக்கம். மற்றபடி கிராமட்டிக்கலி எத்துலுக்குள்ள அதுக்குடைய ஃபாயில் இருக்கு, ஹுவங்கிறது மறைஞ்சிருக்கு. அலைக்கும் ஜார் மஜ்ரூர், எதை? மஃபூல் என்ன? ஆயாத்தினா, நமது வசனங்களை, அத்தாட்சிகளை. இப்போ ஆயாத் மஃபூல், அது முதாஃபா இருக்கு, நான் முதாஃபிலியா இருக்கு, அது பன்மையா இருக்கு. ஆயாத்தினுடைய பன்மை ஆயாத் என்று வந்திருக்கிறது. பொதுவாக இந்த மாதிரி பெண்பால் பன்மையை பொறுத்த வரைக்கும் அதனுடைய மன்சூபுடைய அடையாளமே கஸ்ராவா தான் இருக்கும். ஆயாச்ச அப்படின்னு வராது. ஆயாத்து இல்லைன்னா ஆயாத்தி தான். ஆயாச்சினா ஃபைன், ஓகே. அப்போ மஃபூல். வயுசக்கிக்கும், ஜக்கா யுசக்கி, அல்லம பேட்டர்ன். ஜக்கா யுசக்கி, ஜக்கி முசக்கின் முசக்கன் தஸ்கியத்தும் பரிசுத்தப்படுத்துதல். அப்ப யுசக்கி, ஜக்கா யுசக்கி, அதுக்குள்ளே ஹுவ அப்படிங்கிற ஃபைல் இருக்கு. கும் மஃபூல், உங்களை பரிசுத்தப்படுத்த. அடுத்து தொடருது இந்த அத்துஃப் மாத்துஃப்னு சொல்லுவாங்க. வாவுக்கு அப்புறம் திரும்ப மாத்துஃப் வந்துகிட்டே இருக்கு, அடுத்தடுத்த பணி வந்துகிட்டே இருக்கு. வயு அல்லிமுக்கும், இது அல்லம பேட்டர்ன், அல்லமவே வந்துருச்சு. அல்லம யு அல்லிமு, ஓகேங்களா. யு அல்லிமு, அந்த ஃபைல் ஹுவங்கிறது அதுக்குள்ள மறைஞ்சிருக்கு. கும்ங்கிறது மஃபூல், ஓகேங்களா. ஃபைல் ஃபைல் மஃபூல், ஃபைல் ஃபைல் மஃபூல் அப்படி வந்துகிட்டே இருக்கு பாருங்க. அப்போ வயு அல்லிமுக்கும், இந்த அல்லமங்கிறதுக்கு ரெண்டு மஃபூல் வரும். அப்போ உங்களுக்கு மஃபூல் அவ்வல், அல் கிதாப மஃபூல் சானி, வேதத்தை புத்தகத்தை, அது மஃபூல் சானி. அதுக்கப்புறம் திரும்ப அத்துஃப் பிறகு அடுத்து மஃபூல் அடுக்கப்படுது, ஓகேங்களா. மஃபூலுங்கிறத ஒன்று இருக்குது, ஒரு ஃபெயிலுக்கு ரெண்டு மஃபூல் வர்றது, இன்னும் ஒன்று மஃபூல்கள் அடுக்கப்படுவது. உதாரணத்துக்கு பேனாவையும் பென்சிலையும் புத்தகத்தையும் குரானையும் எடுத்தேன். அப்போ எடுத்தேங்கிறதுக்கு, எடுத்தேங்கிற ஃபெயிலுக்கு 4 மஃபூல் வரும் அப்படின்னு சொல்லக்கூடாது. அந்த எடுத்தேங்கிறதுல நான் 4 மஃபூல் அடுக்கிக்கிட்டேன், 4 40 கூட அடுக்க முடியும். பார்த்தேங்கிறது 100 விஷயத்த பார்த்தேன்னா அப்போ அந்த 100 விஷயம் சொல்றது மஃபூலா இருக்கும், புரியுதா. அதே மாதிரி ஃபாயில்ல கூட உஸ்தாதும் உஸ்தாதின் தந்தையும் உஸ்தாதின் சகோதரரும் என்ன அடித்தார். அப்போ ஃபாயில்ல 3 வந்துருச்சு. அப்போ அந்த அடித்தாங்கிறது 3 ஃபாயில் வருமா? இல்லை, ஃபாயில் அடிக்கிட்டே போற, அப்படி 100 கூட அடுக்கலாம். இது வேற கான்செப்ட். ஸோ அல்லமே யு அல்லிமுங்கிறதுக்கு 2 மஃபூல் வரலாம். மஃபூல 2 மஃபூல் டைரக்டா வரலாம், வாவ் இல்லாம. அப்ப யு அல்லிமு ஹுவ அதோடைய ஃபாயில், கும் உங்களுக்கு மஃபூல் அவல், அல் கிதாப மஃபூல் சானி, சரிங்களா. அதுக்கப்புறம் ஒரு ஹிக்மத்ங்கிற மஃபூல்ங்கிறது மஅதூஃபா வருது. ஒரு ஹிக்மத், மேலும் ஹிக்மத்தை கற்றுக் கொடுக்க. இப்போ ஹக்குமங்கிற ஃபைலேருந்து வருதுங்கிறாங்க. ஜஸ்ட் ஒரு நாலேஜுக்காக நீங்கள் அதை தெரிஞ்சுக்கலாம். ஹக்கும ஹிக்மத்தாக இருந்தான், விஸ்டம் அப்படிங்கிற அர்த்தம், ஓகேங்களா. யு அல்லிமுக்கும் திரும்ப கண்டினியூ ஆகுது. அப்போ நீங்களே சொல்லிடுவீங்க யு அல்லிமு ஃபெயில் முதாரி, ஹுவ அப்படின்னு மறைஞ்சிருக்கிறது ஃபாயில், கும் மஃபூல், ஓகேங்களா. அதோடைய மஃபூல் சானி என்ன சொல்லுங்க? மாலம் தக்கூனு தாலமுன், மாலம் தக்கூனு தாலமுங்கிற ஜும்லா இருக்கு பார்த்தீங்களா, இது மஃபூல் சானி. என்ன உங்களுக்கு தெரியாது அதையும் கற்றுக் கொடுத்தார். அப்போ மஃபூல்கள் இது மாதிரி ஜும்லாவா கூட இருக்கலாம், அதுல ஒன்றும் தப்பு இல்லை. மா அப்படிங்கிற இந்த என்ன சொல்றது, மௌசூல், மௌசூல்ங்கிறது இஸ்மு தானே, இஸ்மோடைய மீனிங் அல்லதிங்கிற மீனிங் இருக்கக்கூடியதான். அல்லதி லம் தக்கூனு தாலமுன்கிற மாதிரி அது மஃபூலா இருக்கு. லம் என்பது ஒரு ஜாசிமா, அது கான அப்படிங்கிறதுல நுழையும் போது அதில் இருக்கக்கூடிய நூனை போக்குது, அதுதான் அது மஜ்சூம் நிலையில் இருக்குது. கான கூனை பற்றி திரும்ப பார்த்துட்டு வரோம். தாயலமும் அலிமையாலமும் திரும்ப நம்ம பார்த்துக்கிட்டே வர்றோம், அல்ஹம்துலில்லாஹ். அடுத்த வாய்த்து பாருங்க. ஹைர். இப்போ அடுத்து ஃபஸ்குரூனி, ஃப எனவே, உஸ் ذكر ذكر يذكر நினைவு கூர்ந்தான், நினைவு கூறுகிறேன். உஸ்குர் நினைவு கூறு, உஸ்குரு நினைவு கூறுங்கள். ஃப பிளஸ் உஸ்குர் ஃபஸ்குர், ஃபஸ்குரு எனவே நினைவு கூறுங்கள். நீ அப்ப நினைவு கூறுங்கள் அப்படிங்கிறது அம்ரு, அதுல அன்சும் அப்படிங்கிறது அந்த அதனுடைய ஃபாயில் அதுக்குள்ள மறைஞ்சிருக்குது. யார, எதை, யாரை அப்படின்னா நீ என்னை அப்படிங்கிறது மஃபூல். என்னை நினைவு கூறுங்கள். கும், இது வந்து அம்பருக்கு பிறகு கூட ஜவாப் வரும். ஒன்று செய்யுங்க, ஒன்று செய்வேன், ஒன்று செஞ்சா ஒன்று செய்வேன் அப்படின்னு நம்ம சொல்ற பார்த்தீங்களா, இது வந்து ஷர்த் ஜவாப்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஷர்த்தான அம்பருக்கு பிறகு ஜவாப் வருது. அதனால தான் ஜவாபில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா சுக்கூன், அதாவது மஜ்சூமா இருக்கு, ஜஸமுடைய அடையாளத்தில் இருக்கு. அது குரு என்று வராம சுக்கூனுடைய அடையாளத்தில் வருது. அது கும், உங்களை நான் நினைவு கூறுவேன். அப்ப அது குர் அப்படின்னா நினைவு கூறுவேன் ஃபெயில் முதாரி, அதுல அணங்கிற ஃபாயில் மறைஞ்சிருக்கு, உள்ள இருக்கு. கும் அப்படிங்கிறது மஃபூல். மேலும் வஷ்குருலி, ஷக்கர யஷ்குருலேருந்து, சரிங்களா. உஷ்குர் உஷ்குரு, வஷ்குர் வஷ்குரு நன்றி செலுத்துங்கள், வஷ்குருலி எனக்கு நன்றி செலுத்துங்கள், ஜார் மஜ்ரூர். வஷ்குரு லி அடுத்து ஜார் மஜ்ரூர். வல தக்ஃபுரூன் அடுத்து அல்லாஹ்வுடைய கட்டளை தொடருது. கஃபாரா நிராகரித்தான், யக்ஃபுரு நிராகரிக்கிறான், லா தக்ஃபுர் நிராகரிக்காத, லா தக்ஃபுரு நிராகரிக்காதீர்கள். இங்க நூன் வந்தனால லா தக்ஃபுரூன் அந்த நூன் இருக்குன்னு நினைச்சுக்காதீங்க. இது வந்து நஹிதான், லா தக்ஃபுர் லா தக்ஃபுரு, அதுதான் நிராகரிக்காதீர்கள். நீ என்றால் நீ அப்படின்னு அர்த்தம், என்னைன்னு அர்த்தம். அந்த யா வந்து போக்கப்பட்டிருக்கு, அது அழகுக்காக போக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சில நேரங்கள்ல
அரபு மொழியில போக்கப்படும். லக்கும் தீனுக்கு வலிய தீனி அப்படின்னு இருக்கணும். ஆனா தீனி என்று இருப்பதை போன்று தக்ஃபுரூனி என்று இருக்கிறது. ஓகேங்களா? அப்ப தக்ஃபுரு லா தக்ஃபுரு நஹி, அதுக்குள்ள அன்துங்கிற ஃபாயில் மறைஞ்சிருக்கு. அதுக்கான ஃபாயில் அன்சுங்கிறது. அதோடைய மஃபூல் என்ன? நீ என்ன அப்படிங்கிறது மஃபூல். புரியுதா? இந்த நீ மாதிரி தான் இந்த நீயும் இங்க வந்து, அதாவது வாக்கியத்தின் இடையில வந்து அது போக்கப்படாது. வாக்கியத்தின் இறுதியில, வசனத்தின் இறுதியில வந்து பொதுவாக போக்கப்படுற வளமே அரபு இடத்துல இருக்கு. அந்த அடிப்படையில் அது போக்கப்பட்டிருக்கிறது. ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். புரியுதா? இப்போ நம்ம கடைசியா அடுத்த பாயிண்ட் பார்க்க போறோம். அப்படி அதன் தொடர்ச்சியில் 22D தொழுகை, பொறுமை, தொழுகை, துவா அப்படிங்கிற ஒரு பேர்ல இந்த பாயிண்ட் நம்ம படிச்சிருப்போம். ஃபைன். யா அய்யுஹல்லதீன ஆமனு இஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா. யா அய்யுஹல்லதீன ஆமனு, இதுக்கான அந்த கிராமட்டிக்கல் வார்த்தையை நல்லா நீங்க தெரிஞ்சுக்கணும். இது நிறைய பேருக்கு சரியா தெரியாம இருக்கலாம். யா என்றால் ஹர்ஃப் நிதா, அழைத்தல். ஐயு என்றால் அதான் முனாதா, அழைக்கப்படுவது. ஐயுஹா. ஓகேங்களா? அதில் ஐயு மட்டும்தான் பொதுவாக கிராமட்டிக்கலி சொல்லுவாங்க. நம்ம ஐயுஹாவை சேர்த்து எடுத்துக்கலாம். ஐயுஹா யாரு? அல்லதீன, அது சிஃபத் அப்படிங்கிறாங்க. இந்த ஐயுஹா அப்படிங்கிறது வந்து மௌசூஃப் என்றும், அல்லதீன ஆமனு, அந்த அல்லதீனங்கிறதுலாம் சிஃபத். ஓகேங்களா? அப்ப யா என்றால் அழைத்தல். ஓ ஐயுஹா யாரு? இவர்களே, இவர்களே, எவர்களே? எப்படிப்பட்டவர்களே? அல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே. அப்ப யா ஹர்ஃபு நிதா, ஐயுஹா முனாதா, அல்லதீன அந்த முனாதாவுடைய சிஃபா. எப்படிப்பட்டவர்கள்? அல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, இஸ்தஈனு அப்படின்னு அல்லாஹ் சொல்ல வர்றான். புரியுதா? பாருங்க, யா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும், அழைப்பதற்காக. அல்லதீன the one who, அது வந்து மௌசூல். ஆமனு அப்படிங்கிறது ஃபெயில் மாதி. ஆமன யுக்மினு, ஆமின் முஃமினுன் முஃமனுன் ஈமானுன் அப்படிங்கிறது அஸ்லாமிய பேட்டர்ல உள்ளது. மாஷாஅல்லாஹ் குர்ஆன் நிறைய இடத்துல வருது. 818 இடத்துல வருது. ஆமனு அப்படிங்கிறது ஃபெயில் மாதி. அதுக்குள்ள ஹும்ங்கிறதுக்கு வாவோ ஃபாயில்னு சொல்லுவாங்க. ரொம்ப பெர்ஃபெக்டா சொல்லும் போது அந்த வாவோ தான் ஃபாயில்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? பட் ஒரு புரிதலை சொல்லும் போது அந்த ஆமனுக்குள்ள ஹும் இருக்கு அப்படிங்கிறது ஒரு புரிதலுக்காக நம்ம சொல்லுவோம். பட் ரொம்ப பெர்ஃபெக்டாக சொல்லும்போது அந்த வாவு தான் ஃபாயில்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான எல்லா இடங்கள்லையுமே இஸ்தஈனுல கூட அந்த வாவு தான் ஃபாயில்னு சொல்லுவாங்க. பட் நம்ம புரிதலுக்காக என்ன சொல்லுவோம்? இஸ்தஈனுங்கிறதுல அன்சும் இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். அது மறைஞ்சிருக்குது. வெளிப்படையாக தெரிகிறது என்ன? அந்த வாவு அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அது ஒரு லெவல். ஃபைன். ஓகே. அப்போ யா அய்யுஹல்லதீன ஆமனு என்ன செய்யுங்க? இஸ்தஈன், உதவி தேடு. இஸ்தஈனு, உதவி தேடுங்க. இஸ்தஆனலேருந்து வந்து இஸ்தஆன, இஸ்தஈனு, நஸ்தஈன் படிச்சோம்ல சூரா ஃபாத்தியால. இஸ்தஈன், முஸ்தஈனுன், முஸ்தஆனுன், இஸ்திஆனத்துன், உதவி தேடுதல். அவுன் அப்படிங்கிறது உதவி. அதான் ரூட் வேர்டு. இஸ்தஃபர பேட்டர்ன்ல உள்ளது. குர்ஆன்ல இது 6 இடத்துல இந்த வார்த்தைகள் வேறு வேறு மாதிரி வருது. அப்ப இஸ்தஈன், இஸ்தஈனு, அல்லாஹ் அழைத்து என்ன கட்டளையிடுறான்? இஸ்தஈனு, உதவி தேடுங்கள். பிஸ்ஸப்ரி ஜார் மஜ்ரூர், வஸ்ஸலா இது மஜ்ரூர், ரெண்டாவது மஜ்ரூர் மாத்துஃபாக வருது வாவுக்கு பிறகு. அப்ப தொழுகி, பொறுமை தொழுகை கொண்டு உதவி செய்யுங்கள். இன்னல்லாஹ, நிச்சயமாக அல்லாஹ் பொறுமையாளர்களுடன் இருக்கிறான் அப்படின்னு படிச்சோமா? அப்ப இன்னல்லாஹ, அல்லாஹ்ங்கிறது வந்து இன்ன அப்படிங்கிற ஹுரூஃப் நாசிபாக்கு பிறகு அது வந்து மன்சூபா இருக்கு. இன்னவுடைய இஸ்ம் மன்சூபா அல்லாஹ்னு இருக்கு. மா சாபிரின், இன்னல்லாஹ அப்படிங்கிறதனுடைய ஹபர் வந்து போக்கப்பட்டுருச்சு. நிச்சயமாக அல்லாஹ் இருக்கிறான் அப்படிங்கிறத நம்ம தமிழ்ல சொல்லிக்கிறோம். ஓகேங்களா? இஸ் அப்படின்னு நம்ம இங்கிலீஷ்ல சொல்றோம். ஹே அப்படின்னு உருதுல சொல்றோம். அது அரபில ஏதாவது வார்த்தை இருக்கா? இன்னல்லாஹ் மௌஜூதுன், இல்ல இன்னல்லாஹ் முஸ்தகிர்ருன் அப்படின்னு அதுக்கு வார்த்தை போட்டிருக்க. மௌஜூதுன் சொல்றதா இருந்தா சொல்லலாம், முஸ்தகிர்ருன் அப்படின்னு சொல்றதா இருந்தா சொல்லலாம், அல்லது இஸ்தகர்ர அப்படிங்கிற ஃபெயில் மாதிரில சொல்றதா இருந்தா சொல்லலாம். ஆனா பொதுவா நிறைய இடங்கள் இப்படி சொல்லப்படாது. அரபிக் லாங்குவேஜ் ஷார்ட் லாங்குவேஜ். அப்ப இன்னல்லாஹ், என்னுடைய இஸ்மு இருக்கு, என்னோட ஹபர் போக்கப்பட்டிருக்கு. ஹபரோட தொடர்பு உள்ளது இந்த மா சாபிரின்னு சொல்லுவாங்க. மா அப்படிங்கிறது வர்ஃப். ஓகேங்களா? வர்ஃப் மக்கான், உடன், இடத்தை குறிக்கக்கூடிய இஸ்மு அது. ஓகேங்களா? அசாபிரின். அப்ப இஸ்முக்கு பிறகு அடுத்து வரக்கூடிய அடுத்த இஸ்மு என்ன சொல்லுவாங்க? முதாஃப் முதாஃபிலின் தான் சொல்லுவாங்க. அப்ப முதாஃபிலின்னு சொல்றாங்க சாபிரின். இதை சிலர் வந்து சிம்பிளா ஜார் மஜ்ரூர்னு நினைச்சுக்கிறாங்க. ஜார் மஜ்ரூர், அதாவது லிஸ் சாபிரின் எப்படி ஜார் மஜ்ரூர்னு சொல்லுவோம், அலஸ் சாபிரின் எப்படி ஜார் மஜ்ரூர் சொல்லுவோம். அந்த மாதிரி மா சாபிரிங்கிறது வந்து மாங்கிற வார்த்தை வந்து அது ஹர்ஃப் அல்ல, அது இஸ்முங்கிறாங்க. ஓகேங்களா? வர்ஃப், அது ஆக்சுவலி வர்ஃப் மக்கான், இடத்தை குறிக்கக்கூடியது. அதை முதாஃபிலின்னு சொல்லுவாங்க. அதுதான் பெர்ஃபெக்டானது. இதை மஜ்ரூர்னு எந்த அடிப்படையில் சொல்றோம் அப்படின்னா, ஹுரூஃபுல் ஜர்ருக்கு பிறகு மஜ்ரூர்னு சொல்ல, முதாஃபுக்கு பிறகு முதாஃபிலைஹிங்கிற அடிப்படையில் இது மஜ்ரூர். இதுதான் இதனுடைய கரெக்டான அனாலிசிஸ். அது தெரிஞ்சுக்கிறேங்க. அடுத்த ஆயத்து, வலா தகூலு, கால யகூலுலேருந்து லா தகுல், லா தகூலு, கூறாதீர்கள். ஓகேங்களா? நான் திரும்ப ஃபுல் பேட்டர்னு திரும்ப சொன்ன டைம் எடுக்கும். நம்ம நிறைய தடவை பார்த்துட்டோம். ஸோ டைரக்டாக மேட்ருக்கு வந்துடும். அப்போ நஹி, லா தகுல், லா தகூலு, கூறாதீர்கள். அதுக்குள்ளே இந்த அன்சுங்கிறது ஃபாயில் இருக்குது. அது வாவாக வெளிப்பட்டு இருக்குது. யாரை கூறாதீர்கள்? லிமை யகுதலு ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்பட்டவர்களை நீங்கள் கூறாதீர்கள். அம்வாத்துன், இறந்தவர்கள் என்று. அப்போ லி ஹர்ஃப் ஜார், மன் அப்படிங்கிறது மஜ்ரூரா இருக்கு.
அது வந்து அது ஜெர்லாம் அதில் வெளிப்படாது. யுகுத்தலு கொல்லப்பட்டான். அப்போ யார் கொல்லப்படுகிறார்? யுகுத்தலுக்குள்ள அந்த ஹுவங்கிறது உள்ள மறைஞ்சிருக்குது. ஒருமையை பற்றி சொன்னா ஹுவா, பன்மையை பற்றி எடுத்துக்கிட்டான்னா ஹும் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஃபைன். அப்போ யுகுத்தலு கத்தல யகுத்தலுடைய மஜ்ஹூல் குத்தில யுகுத்தலு கொல்லப்படுகிறான். ஃபி சபீலில்லா ஜாரு மஜ்ரூர் மட்டும் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது முதாஃப் முதாஃபில் இருக்கு. சபீல் முதாஃப், அல்லாஹ் முதாஃபிலே. இந்த முதாஃப் முதாஃபிலே சேர்ந்து ஃபீங்கிற ஹர்ஃபுல் ஜர்ருக்கு மஜ்ரூராக இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கிங்க. ஓகேங்களா? அப்புறம் அம்வாத்துன் இறந்தவர்கள் என்று சொல்லாதீர்கள். ஓகேங்களா? இதையே நீங்க கிராமட்டிக்கல் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஹும் அம்வாத்துன் அப்படிங்கிற மாதிரின்னு சொல்லுவாங்க. ஹும்ங்கிறது முப்ததா, அது போக்கப்பட்டிருக்கு. அவர்களே இறந்தவர்கள் என்று அப்படின்னு அர்த்தம். அப்போ இது ஹபர்னு சொல்லுவாங்க ஆக்சுவலி. சரிங்களா? அம்வாத்துங்கிறது ஹபர். முப்ததா எங்க அப்படின்னு கேட்டா அது ஹும்ங்கிறது மறைஞ்சிருக்கு. இதெல்லாம் கொஞ்சம் ஹை லெவல்ல நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயம். பல் அவர்கள், ஹும் அஹ்யாவுன் அப்படிங்கிற மாதிரி, அவர்கள் பல் ஹும் அஹ்யாவுன் அப்படிங்கிற மாதிரி எல்லா வார்த்தையுமே சொல்றது இல்லை, சொல்லணும்னு அவசியம் கிடையாது. எல்லா லாங்குவேஜ்லையுமே இப்படி போக்கப்பட்டு பேசுறதுங்கிறது இருக்கு. வந்தான்னு சில நேரத்தில் சொல்லுவோம், அவன் வந்தான்னு எல்லா நேரத்திலும் சொல்ல மாட்டோம். அவன்கிற தேவையில்லாட்டே வந்தான் மட்டும் தான் சொல்லுவோம். ஹீ கேம்னு சில இடத்துல சொல்லுவோம், கேம் அப்படின்னு கூட சொல்லுவோம். அப்போ எல்லா இடத்துலையும் ஃபாயில சொல்றது, முப்ததா சொல்றது, ஹபரை சொல்றது எல்லா லாங்குவேஜ்லையுமே எல்லா நேரத்திலும் தேவைப்பட்டுறாது. போக்கப்படுறதுங்கிறது எல்லா லாங்குவேஜ்லையும் உள்ளதுதான். அரபிக் லாங்குவேஜில் ரொம்ப கொஞ்சம் அதிகமாக போக்கப்படும், அது ரொம்ப ஷார்ட்டாகவே கொல்லப்படும். பல் அவர்கள், மாறாக அஹ்யாவுன் அது ஹபர். அப்போ முப்ததா என்ன, ஹும்முங்கிறது மறைஞ்சிருக்குது. வலாக்கின் ஆனால், லா தஷ்உரூன் ஷஅர உணர்ந்தான், யஷ்உரு உணர்கிறான் நம்ம படிச்சோம்ல. லா தஷ்உரூன நீங்கள் உணர்வதில்லை. இது வந்து நஹி கிடையாது. லா தஷ்உர் உணராதே கிடையாது. லா தஷ்உரூன் அப்படின்னு சொல்லப்பட்டது அது நஃபி, உணர்வதில்லை, உணராதீர்கள் கிடையாது, உணர்வதில்லை. ஆனால் நீங்கள் உணர்ந்து கொள்வதில்லை. நஃபி அப்படின்னு சொல்லுவாங்க. நெகட்டிவ் மீனிங் மட்டும் தரக்கூடியது, ப்ரொஹிபிட்டிவ் மீனிங் தராது. இல்லை என்ற மீனிங் தரக்கூடிய ஒன்று. லா தஷ்உரூன் முடியுதா? அப்புறம் வல நபுலு ஒன்னுக்கும் பலா யபுலு. பலா யபுலுங்கிறது தஆ யதுஉ மாதிரி. பலா சோதித்தான், யபுலு சோதிக்கிறான், அபுலு நபுலு நாம் சோதிப்போம். ஓகேங்களா? அப்போ நூன் சக்கிலா வரும் பொழுது திட்டவட்டமாக, லாமும் வருது நிச்சயமாக, நூன் சக்கிலா வருது திட்டவட்டமாக. இது நிறைய, இது குர்ஆனோட ஸ்டைல். இது பல 100 தடவைகள் இந்த மாதிரியான வார்த்தைகள் வரதான் போகிறது. இது வரைக்கும் கொஞ்சம் இடத்துல வந்து இருக்கு. அப்ப திட்டவட்டமாக உறுதியாக கும் உங்களை நாம் சோதிப்போம். அப்ப பலா யபுலுனுடைய ஃபாயில், நபுலுடைய ஃபாயில் நஹ்னுங்கிறது உள்ள மறைஞ்சிருக்குது. கும் உங்களை, மஃபூல் உங்களை நாம் சோதிப்போம். பிஷையின் ஜார் மஜ்ரூர், பி ஹர்ஃபுல் ஜர், ஷையின் மஜ்ரூர், பிஷையின் மினல் ஹௌஃபி திரும்ப ஜார் மஜ்ரூர். அதாவது பயத்திலிருந்து சோதிப்போம். வல் ஜூ பசிலிருந்து, நாபஸ் நஷ்டத்திலிருந்து, மினல் அம்வால் பொருளாதார நஷ்டத்திலிருந்து, மால் ஒருமை, அம்வால் பன்மை, மால் பொருளாதாரம், பொருளாதாரங்கள், செல்வம் செல்வங்கள். வல் அன்ஃபுஸ் நஃப்ஸ், அன்ஃபுஸ் உயிர் உயிர்கள், தமராத் தமராத்துன் தமராத்துன் பழம் பழங்கள், ஃப்ரூட்ஸ். இந்த விஷயங்கள் எல்லாம் நக்ஸ் ஏற்படுத்தி, அதாவது குறைவை ஏற்படுத்தி, நகாசா என் குசு கொடுத்துருக்காங்களா இங்கே. இதுக்கு நகாசா என் குசுங்கிற ஃபேல் இருக்குது. குறைத்தான், என் குசு குறைக்கிறான். அப்போ நக்ஸுனா குறைத்தல், அப்போ குறைவை ஏற்படுத்தி, நஷ்டத்தை ஏற்படுத்திங்கிறது. அப்போ இதெல்லாம் நம்ம செய்வோம், சோதிப்போம். வபஷிர் சாபிரின், பஷாரா யுபஷிரு, அல்லம யுஅல்லிமு மாதிரி பஷாரா யுபஷிர், பஷிர் நற்செய்தி சொல். அப்போ பஷீர் நபியை நற்செய்தி சொல்லுங்கள் அசாபிரின் பொறுமையாளர்களுக்கு. அப்போ பஷீருக்குள்ள ஃபாயில் அன்சங்கிற ஃபாயில் உள்ள மறைஞ்சிருக்குது. அசாபிரிங்கிறது மஃபூல், அதனால தான் அது வந்து மன்சூபான நிலைமையில இருக்கு. சாபிரும் வராம சாபிரின் ஏன் மன்சூபா இருக்கு, அது வந்து மஃபூல்கள். ஓகேங்களா? அந்த சாபிரினுடைய பன்மை சிஃபத்தை தொடர்கிறது. அல்லதீன் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள், இதா அசாபத்ஹும், அசாப இதா என்றால் சமயம், வெண் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்துல வரக்கூடிய ஒரு வார்த்தை. அசாப நேர்ந்தது அல்லது ஏற்பட்டது, அசாபத் அவர்களுக்கு ஏற்பட்டது, ஹும் அப்படின்னா. இப்ப அசாபத்தினுடைய ஃபாயில் இங்க இருக்கு, முசீபத்துன். முசீபத்துனா மிஸ்ஃபார்ச்சூன், அதாவது முசீபத் என்ன சொல்றது, துன்பம், துன்பம், வேதனைகள், இடர்கள். அப்ப முசீபத்துங்கிறது ஃபாயில், அதனுடைய ஃபேல் அசாபத், அது பெண்பால்னால அசாபத்துன்னு அது பெண்பால்லே வந்துருச்சு. ஹும்னா மஃபூல், மஃபூல் வந்து ஃபாயிலுக்கு முந்திருச்சு. ஆனால் தமீரா வரும்போது முந்தி தான் போட்டாங்க. அசாபத் முசீபத்துன் ஹும் அப்படியே சொல்ல முடியும். இது அரபிக் ஸ்டைல் தான். அப்போ அவர்களுக்கு துன்பம் நேர்ந்தால், ஏற்பட்டால். ஓகேங்களா? அசாப ஏற்பட்டது, யுசீபு அசிபு முசீபுன் முசாபுன் இசாபத்துன்னு ஏற்படுதல், தொடுதல், வருதல், அடைதல் எல்லா அர்த்தம் இருக்கு. அஸ்லாம பேட்டர்ல 75 இடத்துல இந்த குரான்ல அந்த வார்த்தை வருது. ஓகேங்களா? இப்போ முசீபத் ஏற்பட்டால் காலு அவர்கள் கூறுவார்கள். ஓகேங்களா? என்ன கூறுவார்கள்? இன் காலு கால கூலில் வந்து நல்லா நம்மளுக்கு தெரியும். அந்த கால என்ன கூறுவார்கள்? இன்னா நிச்சயமாக நாம். காலங்கிறதுக்கு அப்புறம் இன்னங்கிற வார்த்தை பெரும்பாலும் வரும். இன்ன, இன்னஹு, இன்னா நிச்சயமாக நாங்கள். அப்ப இன்னங்கிறது ஹுருஃப் நாசிபா, நசபு செய்யக்கூடாது. அதனுடைய இஸ்மு எது? நா, அந்த அலிஃப் தான். இன்னா அப்படிங்கிறது நாம். அப்போ அதனுடைய இஸ்மு வந்துருச்சு.
இன்னா நாம் இருக்கிறோம், அதனுடைய ஹபர் போக்கப்பட்டுருச்சு. ஹபர்னா எது? அதனுடைய ஹபர். அப்போ இன்னா அப்படிங்கிறது வந்து நஹ்னு அப்படிங்கிற அந்த 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 இஸ்மு இருக்கு பார்த்தீங்களா, அதனால வெளிப்படுது. இன்னா நிச்சயமாக நாம் இருக்கிறோம் அப்படிங்கிற வார்த்தை தான், இருக்கிறான் இருக்கிறோங்கிற வார்த்தை தான் பெரும்பாலும் அரபிக்ல இருக்காது. அந்த அடிப்படையில் ஹபர் போகப்பட்டுருச்சு. அதுக்கப்புறம் ஜார் மஜ்ரூர் லில்லாஹி அல்லாஹ்வுக்காக இருக்கிறோம். இன்னா திரும்ப அதே தான். இன்னவுடைய இஸ்மு வந்து நால இருக்கக்கூடிய அந்த அலீஃப் நஹ்னுங்கிறது அதில் மறைஞ்சிருக்குது. ஹபர் திரும்ப போக்கப்பட்டிருக்குது. இருக்கிறோம், என்ன இருக்கிறோம்? திரும்பி செல்ல இருக்கிறோம். புரியுதா? அப்ப அந்த இருக்கிறோம் ஒரு வார்த்தை போக்கப்பட்டுருச்சு. இலைஹி அவன் பக்கம், ஜார் மஜ்ரூர் இலா பிளஸ் ஹி இலைஹி அவன் பக்கம் ராஜிஊன் திரும்புபவர்களாக இருக்கிறோம். ஆக்சுவலி எந்த இடத்துல வந்து ராஜிஊன் என்பது அதனுடைய ஹபர். சாரி, ஓகேங்களா? அப்ப இன்னா நாம் இருக்கிறோம், யாராக இருக்கிறோம்? ராஜு இன்னுடைய ஹபர் மர்ஃபுவா இருக்கும். அதனால பாருங்க மர்ஃபுவாக அது ராஜிஊன் என்று வாவ் நூனோட வந்திருக்குது. அப்ப இன்ன அதாவது இன்னனி ராஜிஊன் நிச்சயமாக நான் திரும்பக்கூடியவன். பண்மையில் இன்னனா ராஜிஊன் நிச்சயமாக நாங்கள் திரும்பக்கூடியவர்கள். அப்ப ராஜிஊன்கிறது அதனுடைய இன்னாவுடைய ஹபர். ஓகேங்களா? ஹர் அல்ஹம்துலில்லாஹ். இந்த இடத்துல தான் இன்னாவுடைய ஹபர் வந்து போக்கப்பட்டு இருக்கிறோம்னு சொல்லி, இந்த இடத்துல இன்னாவுடைய ஹபர் வந்துருச்சு. இருக்கிறோம் கிடையாது, திரும்ப இருக்கிறோம், திரும்புபவர்களாக இருக்கிறோம். அப்ப ஹபர் வெளியே வந்துருச்சு, அது மர்ஃபுவா இருக்கு. என்னுடைய இஸ்மு நஸப் அது ஃபத்ஹா, இன்னல்லாஹ எப்படி ஃபத்ஹா இருக்கு அதனுடைய அடையாளம், அதனுடைய ஹபர் வந்து மர்ஃபுவா இருக்கும். மர்ஃபுவோடைய அடையாளம் வாவ் நூன் அப்படி இருக்குங்கிறது நீங்க பார்க்கலாம். இதுதான் இதனுடைய அனாலிசிஸ். அல்ஹம்துலில்லாஹ். 22வது பக்கத்தினுடைய 4 பாயிண்ட் வரையும் நம்ம நிறைவுபடுத்திட்டோம். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். சுப்ஹானக்கல்லாஹு பிஹம்திக் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.